முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் இந்தியா கூட்டணி தலைவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் சந்திப்பு. 40க்கு 40 வெற்றியை தேடி தந்ததற்கு நன்றி. அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்ற அண்ணாமலையின் கருத்துக்கு தமிழிசை எதிர்ப்பு. உட்கட்சி தலைவர்களையே விமர்சிக்கும் அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கும் பகிரங்க எச்சரிக்கை. கூட்டணி முறிவிற்கு அண்ணாமலையே காரணம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி பதிலடி. அதிமுக பற்றி பேச தகுதியில்லை என அண்ணாமலைக்கு அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி எச்சரிக்கை. எக்ஸிட் போல் மூலம் பங்குச்சந்தையில் பல லட்சம் கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பங்குச்சந்தை முறைகேடு குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரிக்கவும் வலியுறுத்தல். ஜூன் 9ஆம் தேதி பிரதமராக பதவியேற்கிறார் நரேந்திர மோடி. யாருக்கு எந்த துறையை ஒதுக்குவது என்பது குறித்து தீவிர ஆலோசனை. நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய நெருக்கடியில் பாஜகவை தள்ளும் கூட்டணி கட்சிகள். அக்னிவீர் திட்டத்தை மறுபரிசீலனை செய்யவும் நிதிஷ்குமார், சிராக் பஸ்வான் ஆகியோர் நிபந்தனை. நீட் தேர்வு மதிப்பெண் குளறுபடிகள் பற்றி விசாரணை நடத்த கல்வியாளர்கள் வலியுறுத்தல். தேசிய தேர்வு முகமை செயல்பாடுகள் மீது கடும் விமர்சனம். சண்டிகர் விமான நிலையத்தில் கங்கனா ரணாவத்தின் கன்னத்தில் அறைந்த பெண் அதிகாரியால் பரபரப்பு. டெல்லியில் போராடிய விவசாயிகளை காலிஸ்தான் தீவிரவாதிகள் என கூறியதால் தாக்குதல் என தகவல். தமிழ்நாட்டின் பல இடங்களில் கொட்டிய கனமழை. வெயிலின் தாக்கம் சற்று குறைந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. நம்பர் பிளேட்டுகளில் ஸ்டிக்கர்கள் ஒட்டி விதிமீறலில் ஈடுபடும் வாகனங்களை பறிமுதல் செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் திட்டமிட்டு முறைகேடு செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள ராகுல் காந்தி, பங்கு சந்தையில் நடந்த முறைகேடு குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஜூன் 4ஆம் தேதி இந்திய பங்கு சந்தைகள் வரலாறு காணாத உச்சத்தை எட்டும் என்று பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோர் பரப்புரை செய்தனர். ஆனால் தேர்தல் முடிவுகள் வெளியான அன்று முதலீட்டாளர்களுக்கு 30 லட்சம் கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி, மே 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு பங்குகள் வாங்கி குவிக்கப்பட்டிருப்பதை புள்ளி விவரத்துடன் சுட்டிக்காட்டினார். பங்கு சந்தையில் நடந்துள்ள முறைகேடு ஒரு கிரிமினல் குற்றம் என்று விமர்சித்த ராகுல் காந்தி, பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பங்கு சந்தையில் முதலீடு செய்யுமாறு முதலீட்டாளர்களுக்கு யோசனை கூறியது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். போலியான கருத்து கணிப்புகள் மூலம் பாஜக அபார வெற்றி பெறும் என்ற பொய்யை பரப்பி சிறு முதலீட்டாளர்களை முதலீடு செய்ய வைத்திருப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். இதனால் சிறு முதலீட்டாளர்களுக்கு 30 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் பாஜகவினர் பெரும் லாபம் ஈட்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். We are absolutely convinced that this is a scam. Somebody has made thousands of crores of rupees at the cost of Indian retail investors, and the Prime Minister and the Home Minister have given an indication, and this is a criminal act. So we demand today a joint parliamentary committee to investigate this. செபி விசாரணை வளையத்தில் உள்ள நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஊடகத்திற்கு பிரதமர் மற்றும் நிதி அமைச்சர் பேட்டி அளித்தது குறித்தும் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார். மோசடியான கருத்து கணிப்பை வெளியிட வைத்தது யார் என்பது குறித்து விசாரணை நடத்தவும் அவர் வலியுறுத்தினார். அதிமுகவும் பாஜகவும் ஒன்றாக இருந்திருந்தால் நடந்து முடிந்த தேர்தலில் 35 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கலாம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தெரிவித்துள்ளார். இதற்கு எதிர்வினையாற்றியுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, ஆளும் கட்சியாக இருந்தபோதே அதிமுகவால் வெற்றி பெற முடியவில்லை என்று தெரிவித்துள்ளார். ஆனால்
எஸ்பி வேலுமணி கருத்தை ஆதரித்திருக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்ற அண்ணாமலையின் கருத்துக்கும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அதிகமாக பேசினாங்க, அப்படி இப்படின்லாம் அதிகமாக பேசுனதே அவர் தான். ஒரு கூட்டணி கட்சினா ஒரு இதுக்கு முன்னாடி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணி இருந்தோம். அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் சகோதரி இருந்தாங்க, எல் முருகன் மத்திய அமைச்சர் அவங்க இருந்தாங்க. இவங்கெல்லாம் இருக்கும்போது கூட்டணி உடைய தலைவர்கள் தெளிவாக போயிட்டு இருந்தது. இவர் வந்து கூட்டணி கட்சி தலைவரான பின்னால் தான் பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசினார், அம்மாவை பற்றி பேசினார். இப்படி எல்லா தலைவரை பற்றி, எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியாரை பற்றி விமர்சனம். கூட்டணி கட்சியில் கூட்டணியாகவே இருந்துட்டு ஒரு தலைவர், ஏன்னா இவர் அரசியலுக்கு கொஞ்ச நாள் தாச்சு. அப்போது இவர் இந்த மாதிரி இன்றைக்கு சூழ்நிலை, இன்றைக்கி இந்த கூட்டணி சரியில்லாமல் அந்த கூட்டணி விலகி வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம். இந்த விமர்சிக்கிறதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி 2000 பிஜேபியோட வளர்ச்சின்னு சொல்கிறீங்க. அவர் சொல்லியிருக்காரு 2014 அண்ணன் சிபிஆர் இருக்கும்போது, சிபி ராதாகிருஷ்ணன் அவர் நிற்கும்போது இதை விட கூடுதலாக பர்சன்டேஜ் பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்கு, இதை விட கூடுதலாக தான் வாங்கியிருக்கு. ஆனால் அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதை விட குறைவாக தான் இப்போ அண்ணாமலை வாங்கியிருக்காரு. இன்னைக்கு 2024 தேர்தலில் இன்னைக்கு கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்ற அதிமுகவுக்கு தெரிந்த பிறகு இன்னைக்கு அதனுடைய தலைவர் கோயம்புத்தூரை சார்ந்த எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தால் 35 ஜெயிச்சிருப்போம். அவங்க தனியாக இருந்தே ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை, எப்படி ஒன்றா இருந்து 35 ஜெயிப்போம்னு அவர் சொல்கிறார். அதனால் ஏற்கனவே சொன்னது போல் மக்கள் 3 அணியை பார்த்து விட்டு மக்கள் வாக்களித்தாங்க. அதிலும் தலைவர்கள் என்ன சொன்னாங்க, நாங்கள் பிஜேபியோட இப்போ இல்லை, இதுவரை வராத ஓட்டுக்கள் எங்களுக்கு வரும், இத்தனை காலமாக நிர்பந்திக்கப்பட்டு பிஜேபி அரசு கொண்டு வந்த சில சட்டங்களுக்கெல்லாம் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம், இப்போ எங்களுக்கு நிர்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்களே. அதனால் வேலுமணி அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும் பொழுது வேலுமணி அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஏதோ உட்கட்சி பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், வேறு அதிமுக தலைவர்களாக இருக்கட்டும், இந்த கூட்டணி பிரிந்த பிறகு வேறு காரணம் சொன்னாங்க, எங்களுக்கு இந்த சமுதாயத்தினுடைய வாக்கு வரும், இந்த வாக்கு வங்கி இத்தனால இல்லை, நாங்கள் தவறு பண்ணிட்டோம், நிர்பந்திக்கப்பட்டு சில சட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம்னு சொன்னவங்க இன்னைக்கு பிஜேபி எங்களோடு இருந்தால் 35 ஜெயிச்சிருப்போம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் கட்சிக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பித்திருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன். தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தலைவர்கள் எல்லாம் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது அந்த தேர்தலுடைய செய்தியை. மக்கள் நிராகரிச்சிட்டாங்க, அந்த அரசியல் வேண்டான்னு நினைக்கிறாங்க, சந்தர்ப்பவாத அரசியல். இதுவரை தமிழகத்தில் ஏதாச்சும் ஒரு தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கோயம்புத்தூரில் 6 டெபாசிட் இழந்ததை பார்த்துருக்கிறோமா? அப்படி என்றால் கோயம்புத்தூர் மக்கள் அதிமுகவை நிராகரித்து விட்டார்கள். இந்த சந்தர்ப்பவாத கட்சி நமக்கு வேண்டாம் என்று முடிவு செய்திருக்கின்றார். உண்மைதானே, யதார்த்தமான உண்மை. அதிமுகவோட கூட்டணி வைத்திருந்தால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இத்தனை இடங்கள் கிடைத்திருக்காது என்பது கணக்கு ரீதியாக உண்மை. இன்னும் சொல்ல போனால் கூட்டணி என்பது ஒரு அரசியல் வியூகம். அந்த வியூகத்தை அவர்கள் எதிர்கட்சியாக இங்கே தமிழகத்திலே அவங்க பயன்படுத்தினாங்க, அகில இந்திய அளவில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது அரித்மேட்டிக் தான். அதனால் இது யதார்த்தமான உண்மை தான், அதை ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். இல்லை, அதை நான் சொல்லவே முடியாது, யாருமே எங்கள் கட்சியில் சொல்ல முடியாது. கூட்டணி இருக்கிறதா இல்லையா என்பதை எங்களது அகில பாரத கட்சி முடிவு செய்யும். இன்னொன்று 2024 இன்னும் பதவியே ஏற்கலப்பா. 2026 பற்றி இப்போ என்ன கவலை? அதான் நிச்சயமாக கிடைச்சிருக்கோம். இல்லை, அது அண்ணாமலையின் கருத்து, அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் 2026 இன்னும் நிறைய கால அவகாசம் இருக்கிறது, அதற்கு முடிவு செய்வதற்கு இன்னும் நிறைய கால அவகாசம் இருக்கிறது. அதனால நிச்சயமாக இல்லை, எனக்கு வேணும், நான் அதை தான் சொல்றேன், எனக்கு வேணும் வேண்டானே ஒன்றும் கிடையாது. இப்போ எங்களோட தனிப்பட்ட கருத்து விருப்ப அரசியலில் கிடையாது. வியூகம், அது ஒரு வியூகம். இந்த வியூகத்தை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் என்பது தான். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்களே நம்ம கூட்டணி வைத்திருக்கலாம்னு சொல்றாங்க, எங்களோட கட்சி தலைவரும் வைத்திருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது யதார்த்தமான உண்மைதான். இன்னைக்கு நான் மறுபடியும் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆட்சியினால் அவர்கள் வெற்றி பெறவில்லை, இங்கே உள்ள வாக்குகள் பிரிந்ததனால் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 7% வாக்குகளை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். வியூகம் சில நேரங்களில் வியூகம் அமைக்கப்படும், வியூகம் அமைக்காமல் இருந்திருக்கப்படும். ஆனால் இப்போ 2026 கூட்டணியை பற்றி பேசுவதற்கு என்னை பொறுத்த மட்டில், மாநில தலைவர் என்ன சொன்னார் எனக்கு தெரியாது, என்னை பொறுத்த மட்டில் இப்பொழுது நேர கால அவகாசம் இன்னும் இருக்கிறது. கூட்டணி என்பது வியூகம், அது இந்த கட்சி தான் இல்லை, இன்னும் பல கட்சிகளோடு நாங்கள் சேரலாம், பல கட்சிகளோடு இன்னும் இணைக்கலாம். நீட் தேர்வு
மதிப்பெண் குளறுபடி குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் சிறப்பு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்று கல்வியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடந்த மே மாதம் நடைபெற்ற நீட் தேர்வை 23 லட்சம் மாணவர்கள் எழுதினர். நேற்று வெளியான தேர்வு முடிவில் 67 பேர் 720க்கு 720 மதிப்பெண்களை எடுத்திருந்தனர். அடுத்த இடங்களை பிடித்தவர்கள் 718, 719 மதிப்பெண்களை பிடித்திருந்ததால் சர்ச்சை வெடித்தது. மொத்தம் 720 மதிப்பெண்களுக்கு நடைபெற்ற இத்தேர்வில் ஒரு கேள்விக்கு 4 மதிப்பெண்கள் வீதம் 180 கேள்விகள் கேட்கப்படுவது வழக்கம். ஒரு கேள்விக்கு சரியாக விடையளித்தால் 4 மதிப்பெண்கள் வழங்கப்படும். தவறாக விடையளித்தால் நெகட்டிவ் மார்க் என்ற முறையில் 1 மதிப்பெண் குறைக்கப்படும் நடைமுறை உள்ளது. இந்த அடிப்படையில் அனைத்து கேள்விகளுக்கும் சரியாக பதிலளிக்காமல் ஒரே ஒரு கேள்விக்கு தவறாக விடையளித்திருந்தால் அதற்கான 4 மதிப்பெண்களுடன் நெகட்டிவ் மார்க் ஒன்றும் சேர்த்து 5 மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் சில மாணவர்கள் 718 மற்றும் 719 மதிப்பெண்கள் பெற்றதாக குறிப்பிடப்பட்டதால் குழப்பம் ஏற்பட்டது. இது தொடர்பாக விளக்கமளித்த நீட் தேர்வை நடத்தும் NTA எனப்படும் தேசிய தேர்வு முகமை, தேர்வில் கேட்கப்பட்ட இயற்பியல் கேள்விக்கான பதிலில் ஏற்பட்ட குழப்பத்தால் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள அறிவுறுத்தலின்படி சில மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதாக தெரிவித்தது. ஆனால் கருணை கோரி விண்ணப்பித்தவர்கள் பற்றிய விவரங்கள் எதுவும் வெளியிடப்படாதது சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. இதுகுறித்து சிறப்பு குழு அமைத்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கல்வியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கிரேஸ் மார்க் கொடுக்கறதுக்கும் ஒரு தப்பான கேள்விக்கு கேட்டதுக்கு மார்க் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ கிரேஸ் மார்க்கு எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க, யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது முழுமையான விபரத்தை அவங்க வெளியிடணும். ஏன்னா இது ஒரு மாணவனுக்கு கொடுத்துட்டு இன்னொரு மாணவன் கொடுக்காம இருந்தால் அது என்ன நியாயம் அது? ஸோ கண்டிப்பாக இது லீகலாக ஃபைட் பண்ண வேண்டிய சூழ்நிலை கொண்டு வந்து சேரும். ஒரு ஓய்வு பெற்ற நேர்மையான நீதிபதி மூலம் கல்வியாளர் மூலமாக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி கண்டிப்பாக ஒரு சரியான ஒரு முடிவு கொண்டு வரணும். அதேபோல் நீட் தேர்வில் முதலிடம் பிடித்த 67 பேரில் 8 பேர் ஹரியானாவில் ஒரே தேர்வு மையத்தில் எழுதியவர்கள் என்பதும் அவர்களது பதிவு எண் ஒரே வரிசையில் தொடங்குவதும் சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் இருந்து மட்டும் 11 பேர் நீட் தேர்வில் முதலிடம் பெற்றிருப்பதும் கேள்விகளை எழுப்பியுள்ளது. அந்த மாநிலத்தில் நீட் வினாத்தாள் கசிந்ததாக புகார் எழுந்தபோது போதிய நடவடிக்கை எடுக்காததே இதற்கு காரணம் என்று கூறும் கல்வியாளர்கள், நீட் தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் பெற்றோரிடம் சந்தேகத்தை ஏற்படுத்தும் விதமாகவும் நம்பகத்தன்மையை இழக்கும் வகையிலும் இருப்பதாக குற்றம் சாட்டினர். NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நிறைய எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த எக்ஸாமினேஷனையுமே திறம்பட கண்டக்ட் பண்ணுறதில்ல. அண்ட் இதற்கான தரவுகள், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராப்பராக கொடுக்குறதில்ல. இப்போ உதாரணத்துக்கு 2013 CBSE கண்டக்ட் பண்ணும்போது நீட் ரிசல்ட் வரும்போதே நீட்டில் இந்த மாணவர் ஆல் இண்டியா ரேங்க் என்ன, நீட்டில் ஆல் இண்டியாவில் அவர் எந்த கம்யூனிட்டியில் இருக்க OBC NCLனா OBC ரேங்க் என்ன, அவர் எந்த ஸ்டேட்டில் இருக்கார், ஸ்டேட்டோட ரேங்க் என்ன, ஸ்டேட்டில் அவர் எந்த கம்யூனிட்டியில் இருக்கார், இப்போ BCA MBCA, அப்போ அந்த கம்யூனிட்டியோட ரேங்க் என்ன அப்படிங்கிறது அன்றைக்கே நீட் ஸ்கோர் கார்ட்லேயே வந்துடும். இந்த தரவுகளை பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் தரப்படுறதில்லை. நீட் தேர்வுக்கு படிப்பதற்காக NCERT வெளியிட்ட இயற்பியல் பாடத்தில் தவறான கேள்வி பதில் இடம்பெற்றதாலேயே அதை படித்து விடை எழுதிய மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. இதனால் அந்த பாடத்திட்டத்தை மாற்ற பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. நீட் தேர்வில் இதுவரை இல்லாத அளவுக்கு 67 மாணவர்கள் 720க்கு 720 மதிப்பெண்கள் எடுத்ததால் சர்ச்சை வெடித்துள்ள நிலையில் நீட் தேர்வின் மீதான நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுந்துள்ளது. தண்ணீர் தட்டுப்பாட்டால் தவித்து வரும் தலைநகர் டெல்லிக்கு யமுனை ஆற்றில் கூடுதல் தண்ணீர் திறக்க ஹிமாச்சல பிரதேச மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வட மாநிலங்களில் கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் தலைநகர் டெல்லியில் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. மாநகராட்சி மூலம் விநியோகிக்கப்படும் குடிநீரை பிடிக்க மக்கள் ஆங்காங்கே அலைமோதுகின்றனர். இதனையடுத்து தண்ணீர் பஞ்சத்தை சமாளிக்கவும் தண்ணீர் வீணாவதை தடுக்கவும் டெல்லி நீர்வளத்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனிடையே குடிநீர் தட்டுப்பாட்டை சமாளிக்க உத்தரப்பிரதேசம், ஹிமாச்சல் மற்றும் ஹரியானா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்து கூடுதலாக நீர் திறக்க வேண்டும் என கோரி உச்சநீதிமன்றத்தில் ஆம் ஆத்மி அரசு வழக்கு தொடர்ந்தது. இதனை விசாரித்த நீதிமன்றம் டெல்லிக்கு 137 கன அடி நீர் திறக்க ஹிமாச்சல பிரதேச அரசுக்கு உத்தரவிட்டது. உபரி நீரை ஹரியானா அரசு முறையாக டெல்லிக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் டெல்லிக்கு வழங்கப்படும் நீரை எக்காரணம் கொண்டும் தடுத்து வைக்கக்கூடாது எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் குடிநீரை வீணாக்காத வகையில் டெல்லி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். குஜராத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் பொதுமக்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது என்பதற்காக மாதாந்திர தவணை முறையில் லஞ்சம் வாங்க ஆரம்பித்துள்ளனர். குஜராத்தில் கடந்த மார்ச் மாதம் மாநில GST வரி வருவாய் மோசடி செய்த வழக்கில் சிக்கிய நபர் ஒருவரிடம் அரசு அதிகாரி ஒருவர் 21 லட்சத்தை லஞ்சமாக கேட்டுள்ளார்.
இந்த தொகையை உடனடியாக தர இயலாத நிலையில் 2 லட்சத்தை முதல் 9 தவணைகளிலும் 1 லட்சத்தை கடைசி தவணையிலும் வழங்க அந்த நபர் ஒப்புக்கொண்டார். இதேபோல் சூரத்தில் விவசாயி ஒருவரின் நிலத்திற்கு அனுமதி சான்றிதழ் அளிக்க அவரிடம் இருந்து தாலுகா பஞ்சாயத்து உறுப்பினர் 4 தவணைகளில் 85,000 ரூபாய் பணத்தை செலுத்த கூறியுள்ளார். தொடர்ந்து காவல்துறையினர் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்தவர்களிடம் 10 லட்சம் லஞ்ச ரூபாய் பணத்தில் 4 லட்சம் ரூபாய் வரை தவணை முறையில் பெற்றுள்ள சம்பவமும் தெரியவந்துள்ளது. நடப்பாண்டில் இதுவரை இது தொடர்பாக 10 வழக்குகள் பதிவாகி இருப்பதாக ஊழல் தடுப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தோவாளை சானல், கரையோர மூக்குத்தி, பனையடி கோணம் வனப்பகுதிகளில் முகாமிட்டுள்ள யானைகள் 500 வாழை மரங்களை முறித்து போட்டுள்ளன. கடந்த 2 நாட்களாக இந்த வனப்பகுதியில் 3 பெரிய யானைகள் மற்றும் 2 சிறிய யானைகள் என மொத்தம் 5 யானைகள் முகாமிட்டுள்ளன. இவை இரவு நேரத்தில் மூக்குத்தி, பனையடி கோணம் கிராமங்களின் அருகில் உள்ள வாழைத் தோட்டங்களில் புகுந்தன. அங்கு பயிரிடப்பட்டுள்ள சுமார் 500 வாழை மரங்களை முறித்து போட்டதுடன் 4 தென்னை மரங்களையும் முறித்து தள்ளின. தகவல் அறிந்து வந்த வனச்சரகர் மணிமாறன் தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவினர் கிராம பொதுமக்கள் உதவியுடன் யானை கூட்டத்தை அருகிலுள்ள கிராமத்திற்குள் நுழையாமல் தடுக்க தீவிர தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். புதுக்கோட்டை மாநகராட்சியோடு 11 ஊராட்சிகளை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100 ஆண்டு கண்ட புதுக்கோட்டை நகராட்சியை மாநகராட்சியாக தமிழ்நாடு அரசு தரம் உயர்த்தி அறிவித்துள்ள நிலையில் மாநகராட்சியோடு புதுக்கோட்டையை சுற்றியுள்ள 11 ஊராட்சிகளை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அவ்வாறு இணைத்தால் ஊராட்சிகளுக்கு உள்ள சலுகைகள் பறிபோகும் என்று கூறியும் மாநகராட்சியோடு இணைக்கப்பட்ட 11 ஊராட்சிகளை சேர்ந்த மக்கள் ஒரே நேரத்தில் 8 இடங்களில் மறியல் போராட்டத்தை நடத்தினர். மாநகராட்சியோடு தங்கள் ஊராட்சிகளை இணைத்தால் 100 நாள் வேலைத்திட்டம் பறிபோகும் என்றும் வரி விதிப்பு அதிகமாகும், ஊராட்சிகளுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் அனைத்தும் பறிபோகும் என்று அவர்கள் கூறினர். அதனால் தங்களுக்கு மாநகராட்சி வேண்டாம், ஊராட்சியே போதும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் மலை காய்கறிகள் விலையேற்றம் கண்டிருக்கும் நிலையில் காய்கறிகள் போதிய விளைச்சல் இல்லை என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் விளையும் உருளைக்கிழங்கு 40 ரூபாய்க்கு விற்று வந்த நிலையில் தற்போது 60 முதல் 70 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. 20 ரூபாய்க்கு விற்கப்பட்ட முட்டைகோஸ் தற்போது 40 ரூபாயை எட்டியிருக்கிறது. கேரட் கிலோவிற்கு 20 முதல் 30 ரூபாய் வரை விற்பனை ஆகி வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஆனால் மழை இல்லாததால் கொடைக்கானல் மலை காய்கறிகளுக்கு நல்ல விலை இருந்தாலும் பெரும்பாலான பகுதிகளில் விளைச்சல் இல்லை என்று விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இங்க ஒரு 4-5 மாசமா மழை இல்லாத காரணத்தால எங்களுக்கு விளைச்சல் ஒன்றும் சரியில்லை. ஆனால் இப்போ விலைவாசி கொஞ்சம் கூட விலைவாசி போய்கிட்டு இருக்கு. ஆனால் எங்ககிட்ட எந்த காய்கறியுமே இல்லை. இருந்தாலும் எங்களுக்கு அடுத்து நாங்கள் இப்போ வெள்ளைப்பூண்டு இந்த பயிரெலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மழை ரொம்ப அதிகம் பெய்யாமல் கம்மியாகத்தான் இப்போ வரைக்கும் இருக்குது. போன வாரம் மட்டும் ஒரு வாரம் மழை பெய்ஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் வெயிலாகத்தான் இருக்குது. இதுவரை கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்து வந்தாலும் பெரும்பாலான நேரங்களில் வெயில் அடிப்பதாகவும், எனவே தொடர் மழையை எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் காய்கறி பயிரிடும் விவசாயிகள் கூறியுள்ளனர். ஹோசூர் அருகே கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையில் 600 கன அடி நீர் வெளியேற்றப்படும் நிலையில் ஆற்று நீர் மீண்டும் வெண்நுரையுடன் வெளியேறுகிறது. கர்நாடகாவில் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் கெலவரப்பள்ளி அணை நீர்த்தேக்கத்திலிருந்து 600 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அவ்வாறு வெளியேற்றப்படக்கூடிய நீரில் ரசாயன கழிவுகள் கலப்பதால் வெண்நுரையாக ஆற்றில் திட்டு திட்டாக படர்ந்து செல்கிறது. தொடர்ந்து இவ்வாறு நீர் வருவதால் அப்பகுதி விவசாயிகள் கலக்கத்தில் உள்ளனர். ஆற்றங்கரையோரம் உள்ள தொழிற்சாலையிலிருந்து வெளியேறப்படக்கூடிய ரசாயன கழிவுநீர் ஆற்றில் கலக்கப்படுவதால் இதுபோன்று அடிக்கடி ஏற்படுவதாகவும், இதனால் விவசாயம் பாதிக்கப்பட்டு குடிநீரை பருகும் ஆடு, மாடு உள்ளிட்ட கால்நடைகளுக்கு பல்வேறு நோய்கள் ஏற்படுவதாகவும் அப்பகுதி விவசாயிகள் கூறுகின்றனர். தஞ்சாவூர் அருகே 10 கிராமங்களுக்கு செல்லும் பிரதான பாசன வாய்க்கால் பாலம் லாரியின் பாரம் தாங்காமல் இடிந்திருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர்.
தஞ்சாவூர் மாவட்டம் அன்னப்பன்பேட்டையில் மெலட்டூர் பாசன வாய்க்கால் பாலம் அமைந்துள்ளது. மூங்கில் மரங்களை ஏற்றிக் கொண்டு சென்ற லாரியொன்று அந்த பாலத்தை கடக்க முயன்றபோது பாரம் தாங்காமல் பாலம் இடிந்தது. இதனால் உழவுப் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வயக்காடு நட்டுருக்கோம். அறுத்து இந்த வழியாக தான் நெல் போய் ஆகணும். நாங்கள் எங்களுக்கு அறுவடை இயந்திரம் போய் ஆகணும், டிராக்டரு இவைகள் எல்லாம் அனைத்தும் போய் ஆகணும். அதனால் இதை உடனடி கவனம் செலுத்தி எஸ்சி வந்து வெட்டாறு பிரிவை சேர்ந்ததுங்க. அது ஏஇ உடனே வந்து பார்த்து பிடிஓ அம்மாப்பேட்டை தான் இதுக்கு எஸ்டிமேட் போடணும். அவங்க முதல்ல வந்து இதை எஸ்டிமேட் போட்டு உடனே கட்டி கொடுக்குமாறு முதல்வர் வேண்டிய விரும்பி கேட்டுக்கிறோம். 20 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட பாலத்தை சீரமைத்து தருமாறு பலமுறை கோரியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். எனவே வேளாண் பணிகள் பாதிக்கப்படாமல் இருக்க உடனடியாக புதிய பாலம் கட்டித்தர வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர் மழை காரணமாக வத்தலகுண்டு அருகே உள்ள மருதா நதி அணை முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து அணைக்கு வரும் தண்ணீர் உபரி நீராக வெளியேற்றப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாகவும் மருதா நதி அணையின் நீர்பிடிப்பு இடங்களில் பெய்து வரும் மழை காரணமாகவும் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்துள்ளது. கடந்த மாதத்தில் 50 அடியாக இருந்த அணையின் நீர்மட்டம் தற்போது முழு கொள்ளளவான 72 அடியை எட்டியுள்ளது. கடந்த 2 நாட்களாக அணைக்கு வினாடிக்கு 200 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது அணைக்கு நீர்வரத்து 50 கன அடியாக உள்ளது. பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் தண்ணீர் முழுவதும் மதகுகள் வழியாக மருதா நதி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அணை முழு கொள்ளளவை எட்டியிருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நீட் தேர்வில் அகில இந்திய அளவில் முதலிடம் பிடித்த திருவண்ணாமலை மாணவி ஜெயதி பூர்வஜா இந்தியாவிலேயே தங்கி ஏழைகளுக்கு மருத்துவ சேவை செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை தாமரை நகரை சேர்ந்த மணிகண்டன், அபித குஜலாம்பாள் இருவரும் அரசு ஊழியர்கள். இவர்களுக்கு ஜெயதி பூர்வஜா என்ற மகளும் சுபிஷா என்ற மகளும் உள்ளனர். இந்த தம்பதியினரின் மூத்த மகளான ஜெயதி பூர்வஜா நடைபெற்று முடிந்த நீட் தேர்வில் 720க்கு 720 மதிப்பெண்களை பெற்று அகில இந்திய அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். 10ஆம் வகுப்பு வரை திருவண்ணாமலையில் உள்ள தனியார் பள்ளியிலும் 11, 12ஆம் வகுப்புகள் நாமக்கல்லில் உள்ள ஒரு தனியார் பள்ளியிலும் படித்த ஜெயதி பூர்வஜா தான் சிரமப்பட்டு படித்ததாகவும் பள்ளி ஆசிரியர்களும் பெற்றோரும் தனக்கு உறுதுணையாக இருந்ததாகவும் சாதனை மாணவி தெரிவித்துள்ளார். நீட் கோர்ஸ்ல ஃபோக்கஸ்டா இருந்ததால இந்த 2 இயர்ஸ் என்சிஆர்டி நல்லா கவர் பண்ணி ஈஸியா கிராக் பண்ண முடிஞ்சது. ரொம்பவே ஆக்சுவலி ஹாப்பியா இருந்தது. பட் ஆக்சுவலி சின்ன வயசுல இருந்தே மம்மி டாடி ரொம்பவே மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்தாங்க. 10th நான் 494 எடுத்திருந்தேன். மம்மி டாடி வந்து எப்பயுமே மார்க் குறையும் போதும் ஃபீல் பண்ணாத, கண்டிப்பா முடியும் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவ் வேர்ட்ஸ் நிறையவே சொல்லிட்டே இருப்பாங்க. மேலும் இருதய மருத்துவராக படிக்க உள்ளதாகவும் உயர் மருத்துவ படிப்புகள் படித்து இந்தியாவிலேயே தங்கி ஏழை மக்களுக்கு மருத்துவ சேவை செய்ய விரும்புவதாகவும் சாதனை மாணவி ஜெயதி பூர்வஜா கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக மாணவர் சேர்க்கைக்கு தலா 1000 ரூபாய் கட்டாயமாக வசூலிக்கப்பட்டதை கண்டித்து உதவி தலைமை ஆசிரியரோடு பெண் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீடியோ வெளியாகியுள்ளது. பள்ளிக் கல்வித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கொட்டாரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக சேரவரும் மாணவர்களின் சேர்க்கைக்கு தலா 1000 ரூபாய் வைத்து வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து அரசு பள்ளி உதவி தலைமை ஆசிரியரிடம் பெண் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதும் பணம் வசூலிக்கப்படுவதை ஒப்புக்கொள்ளும் உதவி தலைமை ஆசிரியரின் வீடியோவும் வெளியாகி தற்பொழுது மாவட்டம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்போ எத்தனை ஸ்டூடெண்ட்டை வாங்கியிருக்கீங்க? 1000 ரூபாச்சு. இப்போ 1000 ரூபாச்சு எத்தனை ஸ்டூடெண்ட்டு இன்னைக்கு வாங்கல, மற்றபடி எத்தனை ஸ்டூடெண்ட்டு? நிறைய ஸ்டூடெண்ட்டாக வாங்கியிருக்கீங்க. சரி, நான் வந்து சொல்கிறேன், நான் வந்து கேட்குறேன்னு சொல்லி தான் வந்தேன். அது வந்து இப்போ அவங்க பேசி வச்சு அதுக்கு தான் இருக்கிறேன். இப்போ அதை விட்டாச்சு. இருந்தாலும் கம்ப்யூட்டர் வாங்கிறதுக்கும் இங்கே க்ளீன் பண்ணதுக்கும் இதுலேருந்து பாவங்கிட்டேருந்து வாங்குறது மிகப்பெரிய தப்பு. அப்போ எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் கொடுக்குறீங்களா? அப்படின்னா நீங்கள் எல்லா ஸ்டாண்டர்ட்டையும் வாங்குறீங்களா? 6th, 7th, 8th நியூ அட்மிஷன் மட்டும் வாங்குறீங்க. நீங்கள் என்ன வாங்குறீங்க? ஏகச்சம். அப்போ பிரச்சனை இல்லை, உங்கள்கிட்ட கேட்டதில் எந்த விதமான தப்பு இல்லை.
இதுகுறித்து மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகளிடம் கேட்டபொழுது இதுகுறித்து தங்களுக்கும் புகார் வந்துள்ளதாகவும் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். கடன் தொகையை செலுத்தவில்லை என தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் தையல் தொழிலாளியின் வீட்டின் பூட்டை சென்றதால் பூட்டிய வீட்டின் முன் அமர்ந்து தையல் தொழிலாளி மனைவியுடன் போராட்டம் நடத்தினார். விழுப்புரம் மாவட்டம் காணை அருகே உள்ள வைலாமூர் கிராமத்தில் வசிக்கும் கந்தவேல் ஒரு கூலி தையல் தொழிலாளி. இவர் கடந்த 2019ஆம் ஆண்டு 5 ஸ்டார் எனப்படும் தனியார் நிதி நிறுவனத்தில் 3,50,000 ரூபாய் கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து கடன் பணத்தில் வட்டியுடன் சேர்த்து 6 லட்சம் ரூபாய் வரை செலுத்தியுள்ளார். எஞ்சிய பணத்தை மாதந்தோறும் தவணை தொகையாக செலுத்தி வந்த கந்தவேலால் கொரோனா காலத்தில் செலுத்த முடியவில்லை. இதனால் நிதி நிறுவனத்தினர் வீட்டில் நோட்டீஸ் ஒட்டியுள்ளனர். இந்த நிலையில் இன்று காலை கந்தவேல் வீட்டில் தையல் மிஷினில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது நிதி நிறுவனத்தை சேர்ந்த பணியாளர்கள் இருவர் வந்து கந்தவேலை வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவை பூட்டி சாவியை கொண்டு சென்று விட்டனர். நீ வெளியே போ, நீ வெளியே போகலாம், நான் வீட்டை பூட்டிட்டு போகிறேன்னாங்க. சரின்ட்டு நான் வெளியே வந்தேன். வெளியே வரும்போது பூட்டிட்டு அசிங்கமாக திட்டுட்டு எங்கள் வீட்டில் யாருமே இருக்கக்கூடாது, எங்கேயாவது போகலாம். என்னால் இருக்கவே முடியல. என்னால் என்ன பேசுறதுன்னே தெரியல. ரொம்ப மன உளைச்சல் இருக்கேன். நான் 3.5 லட்ச ரூபாய்க்கு 6 லட்ச ரூபா வரைக்கும் கட்டியிருக்கேன். இது வரைக்குமே இன்னும் 2.5 லட்ச ரூபா கட்டணான்றாங்க. 4.5 லட்ச ரூபா வட்டி மட்டும் கேட்குறாங்க. நான் சம்பாதிச்சு நான் வீட்டில் ஒன்று கட்டுறதுக்கு தான் இதுமாரி இருக்குது. பூட்டிய வீட்டின் முன்பாக கந்தவேல், அவரது மனைவி இந்திரா ஆகியோர் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த காணை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியில் பிச்சிப்பூ சாகுபடியில் விவசாயிகள் உற்சாகமாக ஈடுபட்டுள்ளனர். நிலக்கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் விவசாயிகள் பலரும் பிச்சைப்பூ சாகுபடி செய்திருந்தனர். ஆனால் தண்ணீர் பற்றாக்குறை உள்ளிட்ட காரணங்களால் விளைச்சல் பாதிக்கப்பட்டு செடியில் பூக்கள் பிடிக்காமல் காணப்பட்டது. இதனால் செடிகளை பராமரிக்காமல் விவசாயிகள் அப்படியே விட்டுவிட்டனர். ஆனால் தற்போது பெய்து வரும் மழையால் பிச்சிப்பூ செடிகள் மீண்டும் துளிர்விட்டு மகசூல் தரும் வகையில் மாறியது. இதன் காரணமாக உற்சாகமடைந்த விவசாயிகள் முறையாக கவாத்து பணிகளை மேற்கொண்டு செடிகளை பராமரித்து வருகின்றனர். இன்னும் ஓரிரு முறை கோடை மழை பிச்சிப்பூ செடி விளைச்சலுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவும் விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். அயோத்தி மக்களுக்கு யோகி அரசு அநீதி இழைத்துள்ளதாக சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். அயோத்தி ராமர் கோயில் இருக்கும் பைசாபாத் தொகுதியில் பாஜக தோல்வியடைந்தது குறித்து பேசியுள்ள அகிலேஷ் யாதவ், அயோத்தி மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதால் தான் அயோத்தி மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் பாஜகவிற்கு எதிராக மக்கள் வாக்களித்திருப்பதாகவும் உண்மையில் அதிக இடங்களில் பாஜக இழந்திருக்க வேண்டும் என கூறினார். அயோத்தியில் ஏழை மக்களிடமிருந்து கைப்பற்றிய நிலங்களுக்கு உரிய இழப்பீட்டை யோகி அரசு வழங்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ள அகிலேஷ், பொதுமக்களிடம் இருந்து வலுக்கட்டாயமாக நிலங்களை பறித்துள்ளதாகவும் கூறினார். அயோத்தி மக்களுக்கு எதிராக பொய் வழக்குகளை போட்டு துன்புறுத்தியதுடன் ஒரு புனிதமான பணிக்காக ஏழை மக்களை யோகி அரசு அழித்து விட்டதாகவும் அவர்களது நிலங்களுக்கு உரிய விலை கொடுக்காமல் யோகி அரசு அபகரித்து விட்டதாகவும் கூறினார். ராணுவத்தில் சேருவதற்கான அக்னிவீர் திட்டத்தை உடனே நிறுத்தவும் அவர் வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர் அயோத்தியின் ஃபைசாபாத் தொகுதியில் பாஜகவை தோற்கடித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு கிடைத்த வாக்குகளின் சதவீதம் 3 ஆண்டுகளில் மேலும் அதிகரித்து இருப்பது 2024 மக்களவைத் தேர்தல் தரவுகள் மூலம் உறுதியாகியிருக்கிறது. 2024 மக்களவைத் தேர்தலில் மாநிலத்தில் உள்ள 39 மக்களவை தொகுதிகளையும் திமுக தலைமையிலான கூட்டணி கைப்பற்றியது. மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி மொத்தம் 47 விழுக்காடு வாக்குகளை பெற்றுள்ளது. கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் திமுக 27% வாக்குகளை தன்வசம் இழுத்துள்ளது. இது 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக பெற்றிருந்த வாக்குகளை விட 1.6% அதிகமாகும். சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு 45.4 விழுக்காடு மக்கள் வாக்களித்து இருந்தனர். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் மக்கள் ஆதரவு குறிப்பிட்ட அளவு அதிகரித்து உள்ளது. இதற்கு கூட்டணியின் ஒருங்கிணைப்பு, முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் நலத்திட்டங்களின் தாக்கம் மற்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சியை கூட்டணியில் சேர்த்தது உள்ளிட்ட திமுகவின் செயல்பாடுகளே முக்கிய காரணிகளாக கருதப்படுகிறது. 2019 மக்களவைத் தேர்தலில் திமுகவின் வாக்கு விகிதம் 53.20. இதில் திமுக பெற்ற வாக்குகள் மட்டும் 33.53% ஆகும்.
இதே சமயம் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது 39.7% இருந்த அதிமுக கூட்டணியின் வாக்கு விகிதம் 2024 மக்களவைத் தேர்தலில் 23% குறைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் இந்த முறை அதிமுக இடம்பெறாத கூட்டணியை வழிநடத்திய பாரதிய ஜனதா கட்சி சுமார் 11% வாக்குகளை பெற்றுள்ளது. கூட்டணி கட்சிகளையும் இணைத்தால் பாஜக கூட்டணிக்கு 18.2% வாக்குகள் கிடைத்துள்ளன. 2019 மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு 3.9% வாக்குகளும், 2021 சட்டமன்ற தேர்தலில் 6.6 விழுக்காடு வாக்குகளும் கிடைத்தன. 2024 மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 8.22% வாக்குகளை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் மீண்டும் பரவலாக மழை பெய்தது. நீலகிரி மாவட்டம் உதகை, கோத்தகிரி உள்ளிட்ட இடங்களில் கனமழை கொட்டியது. குறிப்பாக சேரிங்கிராஸ், பிங்கர்போஸ்ட், வண்டிச்சோலை இடங்களில் அதிக அளவில் மழை பெய்ததால் உதகை நகரில் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. படகு இல்லம் செல்லும் முக்கிய சாலையில் தண்ணீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். நின்னுட்டு அவ்வளவுதான், வண்டி போகாது. இதேபோல் கூடலூரில் நீடித்த கனமழையால் கடை வீதிகள் நிறைந்த முக்கிய சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. சாலையில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியதால் அப்பகுதி மக்களும் வியாபாரிகளும் அவதியுற்றனர். கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டதால் தண்ணீர் தேங்கியதாக அப்பகுதியினர் கூறுகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில இடங்களில் மீண்டும் மழை பொழிந்தது. மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள காளிகேசம், கீரிப்பாறை, கரும்பாறை உள்ளிட்ட இடங்களில் 2 மணி நேரமாக இடியுடன் கனமழை பெய்தது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பகுதிகளில் கடுமையான வெயில் வாட்டி வந்த நிலையில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெய்ததால் குளிர்ச்சியான காலநிலை நிலவியது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம், கரூர், குளித்தலை போன்ற இடங்களிலும் பரவலாக மழை பெய்தது. இதேபோன்று தேனி மாவட்டத்தில் அல்லிநகரம், அன்னஞ்சி, பொம்மையகவுண்டன்பட்டி, வடபுதுப்பட்டி, பழனிசெட்டிப்பட்டி, வீரபாண்டி, அரண்மனைப்புதூர், குன்னூர் உள்ளிட்ட இடங்களில் இந்த மழை பெய்து வருகிறது. 40 நமதே நாடும் நமதே என்ற முழங்கியபடி 40 தொகுதிகளிலும் வெற்றியை தேடித்தந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினை இந்தியா கூட்டணியை சேர்ந்த தலைவர்களும் அக்கூட்டணியை சேர்ந்த புதிய எம்பிக்களும் சந்தித்து நன்றி தெரிவித்துள்ளனர். திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயம் வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அக்கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். முதலமைச்சர் வந்த கார் மீது மலர்களை தூவி அவர்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதனை அடுத்து அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்டு வென்ற புதிய எம்பிக்கள் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 40க்கு 40 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற உரிய வியூகம் அமைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா முத்தரசன் ஆகியோர் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். காங்கிரஸ் பேரியக்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர்கள் இன்று மாண்புமிகு முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார்கள். அவர் முதலமைச்சராக, தலைவராக இல்லாமல் சாதாரண ஒரு தொண்டர் போல் இந்த பகுதியில் இந்த பிரச்சனை இருக்கிறது என்று அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து தகவல் கொடுத்து கொண்டே இருந்தார். பிரமிக்கும் விதமாக ஒரு பிரம்மாண்ட வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் இந்தியா கூட்டணிக்கு அளித்திருக்கிறார்கள். தமிழக முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழக தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இரவு பகலாக பணியாற்றி தமிழ்நாடு முழுவதும்
திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட தோழமை கட்சிகள் மகத்தான பணியின் காரணமாக மாபெரும் வெற்றியினை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். தமிழ்நாட்டில் பெற்றிருக்கிற வெற்றி இந்தியாவையே இன்றைக்கு எதிர்த்து கொண்டிருக்கிறது. நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று மமதையோடு பேசிய நரேந்திர மோடி தலைமையில் இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு தனித்த ஆட்சி அமைக்க முடியாமல் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு தள்ளாடி கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மாண்புமிகு அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கடுமையான முன்முயற்சி, தோழமை கட்சிகள் அனைத்தையும் அரவணைத்து ஒருங்கிணைத்து தொகுதி பங்கீடு அவைகளெல்லாம் வெற்றிகரமாக முடித்ததோடு தேர்தல் பிரச்சாரத்தில் மேற்கொண்ட முறையின் காரணமாகவும் அரசு தொடர்ந்து மக்களுக்கு பல நலத்திட்டங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றியதன் காரணமாகவும் இந்த அணி மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை திருச்சி மட்டுமல்ல, புதுவையும் உட்பட்டு கிட்டத்தட்ட 40க்கு 40 100 விழுக்காடு வெற்றியை நாம் இந்தியா கூட்டணி பெற்றுள்ளோம். இதை எதை காட்டுகின்றது என்றால், மதவாத பாஜக தமிழ்நாட்டில் வேரூன்றக்கூடாது என்பதில் தமிழக மக்கள் விழிப்புடன் இருக்கின்றார்கள் என்பதைதான் சுட்டிக்காட்டுகின்றது. இதேபோன்று திமுக நிர்வாகிகள் மற்றும் அக்கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் ஏராளமானோர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் வாழ்த்து பெற்றனர். மாபெரும் வெற்றிக்காக முதலமைச்சருக்கு அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.